அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது பேராசையும் நிறைவேறும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பேராசையும் நிறைவேறும் மாதம். அந்த தலைப்புலேருந்து புரிஞ்சிருக்கலாம். பேராசையான விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கும், நல்ல யோகமான மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் அது மாதிரி சொல்கிறேன்? இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தால் அந்த பேராசையான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலையும் பார்த்துட்டு விழிப்புணர்வோடு நடந்துக்கணும். விழிப்புணர்வுக்கு தியானம் பண்ணிக்கணும். ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் அவர் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார். 2.25 நாளில் ஒரு ராசியை கடப்பார், ஒரே நாளில் நட்சத்திரத்தை கடந்து போவார். இப்படி மாறிக்கொண்டே இருப்பது. அதனால் அன்பு, பாசம், லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ப்ளஸ்ன்னா, நெகட்டிவ் என்னென்னா குழப்பம். ஏன்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறதால குழப்பம் வரும். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 5-10 கூடைய அந்த செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. அதனால தான் பேராசையும் நிறைவேறும் மாதம்ட்ட. ஆனால் உங்கள் லக்னம் ராசி சரலக்னம், சரராசி, அதற்கு 11ஆம் இடம் பாதணும். உங்கள் புத்தியில் பேராசையோட முயற்சி பண்ணிங்கன்னா வம்பு. பேராசை பெருநஷ்டங்கிறது உங்களுக்கு பொருந்தும். அப்புறம் என்ன சார் பேராசையும் நடக்கணும்? நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. கொடுக்கறத வாங்கிக்குவோம், அந்த எவ்வளோ கிடைச்சா கூட போதும், நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுருவோம் அப்படின்னு செய்கிறப்ப அபரிமிதமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் அபரிமிதமாக பேராசையாக எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னாக்கா அது பாதகமாக மாறும், அது பெரு நஷ்டமாக மாறும். ஜாக்கிரதை. ஸோ 11ஆம் இடத்தில் யோகாதிபதி இருந்து அந்த யோக ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம், அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்க்கறது, தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறது சூப்பர். நீங்கள் பேராசையை விடுத்துட்டு வர்றதை ஏற்றுக்கும் அப்படின்னு நல்லா மெடிடேட் பண்ணிட்டு வேலை பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்ததிபதியான சுக்கிரனும் 2இல் இருக்கிறார். 11 கூடயவன் 2. அப்போ தன லாபங்கள் வரும், பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும். ஏன்னா உங்கள் லக்னத்தில் யார் இருக்கா? சூரியன் இருக்கிறார், 2ஆம் இடத்திற்கு அதிபதி. தனம் தேடி வரும். ஆனால் நீங்கள் ஈகோவாக பிஹேவ் பண்ணக்கூடாது, நீங்கள் பேராசையோடு செயல்படக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். நான் ஒரு பெரிய ஆள் நினச்சிட்டு பண்ணிங்கன்னா சொதப்பும். ஏன்னா கூட யார் இருக்கா? 9ஆம் இடத்ததிபதி, 6-9க்குரிய குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். அப்போ நல்லது. அந்த பூர்வ பாக்கிய ஸ்தானமும் வலுக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாசிட்டிவாக இருக்குது. அதனால தான் பேராசையான விஷயமும் நடக்கும்னு. ஆனால் அந்த குரு அஸ்தங்கதமாயிருக்கார். நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு அந்த கடவுள் அதிர்ஷ்டத்தை அந்த பெரியவங்க மூத்தவங்க வழியாக தான், தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அவர் வழியாக தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைத்து அவங்கள்ட்ட ஒரு சரணாகதி தத்துவத்தை கடைபிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா நல்லது. இல்லாட்டி 6 கூடையவன் உச்சமாகிறப்ப எடுத்தான் கவுத்தான் பெரட்டிடுவோம். ஏன் அவர்கிட்ட சொல்லிட்டு நம்மளுக்கே தான் தெரியுமே, செஞ்சுட்டு சொல்லிக்குவோன்னு பண்ணிங்கன்னாக்கா வம்பாகும். ஏன்னா அந்த குரு பகவான் அஸ்தங்கதமாக இருக்கார். அண்டு மெடிடேட் பண்ணுறது கம்பல்சரியாக பண்ணணும். இப்போ ஆச்சரியம், அந்த அனுபோதம்பாங்க ரிஷிகள் ஞானிகள்லாம். அந்த ஒரு அனுபோதம்னா அந்த உணர்வில் இருக்கிறது, அந்த அனுபவத்தில் இருக்கிறது, அந்த கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய தன்மை. நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அதை உணர முடியும். ஏன்னா அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறது. நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுக்கும் அவர் உதவி செய்வார், அதன் மூலம் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் உதவி செய்வார். அண்டு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4/8/2026 வரைக்கும் தாங்க 11ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 12ஆம் இடம் போயிடுவார். அப்போ நிதானத்தை கடைபிடிக்கணும். தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் விரயங்களை தவிர்க்கணும். அப்போ பெரியவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடணும். பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம். 4/8ன்னாக்கா கிட்டத்தட்ட 16 நாள் அது விரயங்களை, அலைச்சலை கொடுக்குற மாதிரி உங்கள் புத்தி செயல்பட ஆரம்பிச்சிச்சின்னா வம்பு. பூர்வ பாக்கியம் வெயிட்டாக இருக்குது,
அது மெடிடேட் பண்ணிங்கன்னா இறுதி வெற்றி, இறுதி நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 4-8 வரைக்கும் உங்கள் புத்தியை வச்சு ஊன்லாம் கொஞ்சம் செயல்படலாம். ஆனால் பேராசை கூடாதுன்னு இருக்கேன். 4-8-2026 அப்புறம் பெருசாக உங்கள் புத்தியை வச்சுட்டு அடாவட்டியாக தட்டார் புடார்னு செய்கிறது, என்னால் முடியும்னு ஓவராக செய்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக மாறிடும். கவனம் தேவை. அண்டு சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா 1-8-2026 வரைக்கும் 2வது இடத்துல இருக்கிறார். அது லாபத்தை கொடுப்பார். பட் பேராசையாக எடுத்திங்கன்னா அதுவே பெரிய பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா கூட யார் இருக்கா? கேது இருக்காப்புல. தேவையற்ற பேச்சு, தேவையற்ற வகையில், முறையற்ற வகையில் தன வருவாய் வர்ற மாதிரிலாம் சில டைம் பண்ணிடுவார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு யோகி போல் பெருசாக அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் தவிர்த்துருவீங்க. குறிப்பாக எதிர்வாளினர் வகையிலையும் கவனம் தேவை. கேது சுக்கிரன் இணைவது. நீங்களும் பாசக்கார ஆள், அன்பு பாசத்தில் ஏதோ செய்கிறேன்னு செஞ்சீங்கன்னா வம்பு, கெட்ட பேர் வரும், பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும். 2ல் கேது இருக்கிறதும் உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கும். எப்போ பேசுவீங்கன்னு தெரியாது, வெடுக்குன்னு பேசி விட்டுருவீங்க. அதாவது எப்போ கோவம் வரும்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு தன்மை. அதன் மூலம் பேச்சில் வெளிப்பட்டு முறிவு, பிரிவை சந்திக்கிற மாதிரி வரும். அண்டு வேறு மதத்தினர், வேறு மொழி பேசுபவர்கள் வழியாலாம் சிக்கல்கள், பிரச்சனைகள், எதிர்பாராத மாற்றங்கள், இழப்புக்கள் வர்ற மாதிரி, பயம் வர்ற மாதிரி வரும். கவனம் தேவை. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பூர்வ பாக்கியம் உங்களை இறுதி வெற்றி, இறுதி நன்மையை கொடுக்குற மாதிரி உங்களை காப்பாற்றிடும். சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் 27-7-26 அப்புறம். அது வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவு டல்லு, சோம்பேறித்தனம், அமைதியாக பண்ணுறது, மற்றவங்களோட இணைந்து பண்ணுறதுன்னு அவர் பண்ண வைப்பார். ஏன்னா நீங்களாக செய்ய மாட்டீங்க. மற்றவங்க சொல்கிறப்ப, கீழே உள்ளவங்க மேலே உள்ளவங்க சொல்கிறப்ப, கூட இருக்கிறவங்க சொல்கிறப்ப தான் செய்வீங்க. ஆனால் அவர் 27-7-2026 அப்புறம் வக்ரம் பெறப்ப திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாத விஷயத்துக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவீங்க. அதனால் இழப்புக்கள், முறிவு, பிரிவு, சிக்கல்கள் வர்ற மாதிரியும் வரும். சனி பகவான் அப்படி பண்ணுவார். ஸோ அவர் வக்ரம் பெறுறது, நான் ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைப்பார்னு. யார் அப்படி பிஹேவ் பண்ண வைப்பார்? கீழே உள்ளவங்க, மற்றவங்க, பார்ட்னர்ஸ், அவங்க வழியாலாம் அவங்கெல்லாம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது. அவங்களுக்கு ஏற்கனவே குழப்பவாதி நீங்கள், அவங்க பிஹேவ் பண்ணுறப்ப இன்னும் குழம்புற மாதிரி, பயப்படுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூழலை கொடுப்பார். அண்டு உங்களுக்கு இந்த புதன் 3-12 குடையவன், அவன் 12ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறான். ஆட்சி வக்ரம் அப்படின்னா உச்ச பலன். ஒவ்வொரு அதீத விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 6-8-2026 வரைக்குமே அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப கவனமாக இருக்கணும். கஞ்சத்தனமாக கூட இருக்கலாம். சிக்கனம்ங்கிற வேர்டை விடுத்து கஞ்சத்தனங்கிற எல்லாவற்றிற்குமே ஒரு தடை போட்டுக்கணும். வேறு வழி இல்லைங்கிறப்ப செய்யணும். சிக்கனமாக செய்கிறதுங்கிறத தாண்டி கஞ்சத்தனம்ன்ட்டேன். 6-8க்கு அப்புறம் நல்லா இருக்கும். நிபுணத்துவம் வெளிப்படும். உங்கள் முயற்சிகளில் ஒரு தெளிவு இருக்கும். இல்லாட்டி சிக்கல் வரும். அவர் அந்த புதனும் உச்ச பலனை கொடுக்குற மாதிரி, விரயங்களை கொடுக்குற மாதிரி, ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கிறவர், அவர் அஸ்தங்கதமாக இருக்கிறப்ப பெரியவங்களோட இணைஞ்சிட்டிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. வயதில் மூத்தவர்கள், பொருளில் அதாவது பணத்தில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க, அதிகாரத்தில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க, வயசில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அப்பா போன்று உள்ளவர்கள், அவங்களோட இணைந்து செயல்படுறப்ப தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி வம்பு. இந்த சூரியனும் 17-8-2026 வரைக்குமே உங்கள் லக்னம் ராசியில் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டு, ஓவராக திமிரான பேச்சு, ஒரு அதிகார மனோபக்குவம், மனோபோக்கு அப்படிலாம் அந்த மாதிரி தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிட்டு செயல்படுற மாதிரி வைப்பார். அங்கே கொஞ்சம் கவனம் தேவை. 4 அகங்காரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாங்க தெளிவு வந்துடும். அது மெடிடேட் பண்ணால் புரியும். அப்போ எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சரணாகதி தத்துவத்தில் நீங்கள் வேலை பார்க்குறப்ப நீங்கள் பெரிய மனிதனாக ஆகிடுவீங்க. எல்லாரும் உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க. இவன் தான் என் பெரிய ஆள், இவ தான் என் பெரிய ஆள். எப்படி ஒரு மெச்சூரிட்டியாக, அறிவாக
எப்படி அன்பு பாசமும் காட்டுறாப்புல அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மெடிடேட் பண்ணால் தான் அந்த 9ஆம் இடத்ததிபதி அந்த மாதிரி ஒரு புகழ் மரியாதை அந்த வெளிச்சத்தை அந்த ஞானத்தை கொடுப்பார், இல்லாட்டி சொதப்புவார். அண்டு சனி பகவான் 7, 8 குடையவங்கிறதால பார்ட்னர்கிட்ட அண்டு சூழல்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வேணும்னா மெடிடேஷன் வேணும். இல்லாட்டி வக்ரம் பெறப்ப ஜஸ்ட் லைக் தட் பண்ணேன், கேஷுவலாக கீழே உள்ளவங்க தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு செஞ்சேன்னு சொல்லிட்டு அவமானங்களை சந்திக்கிறது, அதன் மூலம் சூரியன் இருக்கிற லக்னத்தில் ஓவராக ஏதாவது பண்ணி சிக்கல் பண்ணிடுவீங்க. ஏன்னா 17/8/2026 வரைக்குமே சூரியன் லக்னத்திலே இருக்கிறது ஓவர் அந்த ஈகோவை கொடுக்கும். அது ஆபத்தை விளைவிக்கும், ஜாக்கிரதை. இந்த 6, 9 கூடைய அந்த குரு பகவான் கண்டிப்பாக காரிய வெற்றி வெறுமனை இல்லாமல் புகழோடு கிடைக்கும். அப்போ இந்த பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறப்ப நம்ம செயலால் நம்ம இதால் வர்றதில்லை, அந்த கடவுள் அருளால் தான் கிடைக்கும். அதுக்கு மெடிடேஷன் கம்பல்சரி. அது 9ஆம் இடத்ததிபதி அப்படி உச்சமாக இருப்பது ரொம்ப சூப்பர். அது இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படியே இதில் சலனத்தில் இப்படியே, ஏன்னா சந்திரன் மனசுக்காரகன் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார். நல்ல அப்படியே பண்ணிட்டு இன்றைக்கி செய்வேன் நாளைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் தீவிரமாக செய்யணும். இந்த புதனும் 6/8/2026 அப்புறம் உங்கள் லக்னத்துக்குள்ளேயே வர்றது நிபுணத்துவம் வெளிப்படுன்னு இருக்கேன். அப்போ ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஒரு ஆளுன்னு நினைக்காம மெடிடேட் பண்ணுறப்ப எல்லாம் கடவுள் செயல் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு அப்ரூவல் ஒப்புக்கு சொல்கிறப்ப எக்ஸலண்ட்டாக ஐடியா சொல்கிறான், ஆனால் தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு இல்லாமல் பெரியவங்க நம்மள்கிட்ட சொல்லிவிட்டு எப்படி ஒரு பண்பு பாருங்கள், எப்படி ஒரு இதாக இருக்கார் பாருங்க, ஒரு மரியாதையாக இருக்கார் பாருங்க. அதாங்க மெயின் மக்கள் போல் பிஹேவ் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தும். மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்போ தான் சனி வக்ரம் பெறுறதாலேயோ குரு அஸ்தங்கதமாகிறதாலேயோ பெரிய அளவுக்கு நெகட்டிவ் வராது. மெடிடேஷன் ஒழுங்காக பண்ணுவீங்க. இல்லாட்டி அலட்சியப்படுத்திட்டு ஈகோவாக பிஹேவ் பண்ணிவிட்டு குழப்பத்தில், ஏன்னா ராகு கேது முறிவு பிரிவை ஏற்படுத்தி விட்டுருவார். குடும்பத்துலேயும் பேரை கெடுத்துக்கிறது, தனத்தை கெடுத்துக்கிறது, பார்ட்னரை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரிலாம் வரும். புதிய நபர்கள் மற்றவர்கள் வழியாக பயம் வர ஆரம்பிச்சிடும். என்ன செய்வாங்களோ தெரில, இப்படி பேசிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படி குழப்பவாதிகள் தான். சந்திரன்கிறப்ப லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ப்ளஸ்ஸு, குழப்பங்கிறது நெகட்டிவ். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. அந்த நிதானம் வந்துடும். ரொம்ப பேராசையோடெல்லாம் செயல்பட மாட்டீங்க, சூப்பராக இருக்கும். தானாக பேராசை நிறைவேறும், நீங்கள் செயல்பட மாட்டீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.